நீங்க யூடியூப் ஆரம்பிச்சு நல்லா ரன் பண்ணணுன்றது என்னோட நோக்கம். இதுவரைக்கும் நம்ம சேனல்ல வீடியோஸ் போடாம இருக்கோம். அதுக்கு காரணம் என்னன்னா, யூடியூப் சேனல்ஸும் சரி, வெப்சைட்டும் சரி நெறைய பேருக்கு வந்து ஓப்பன் பண்ணி குடுக்குற வேலை இருந்துச்சு. அந்த ப்ராஜெக்ட் ஒர்க்கால வந்து பார்த்தீங்கன்னா, டீச்சர் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு யூடியூப் சேனல் எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்ற விஷயமா தான் பேச போறோம். யூடியூப் சேனல் ஆரம்பிச்சவங்களுக்கும் வந்து இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிருப்பீங்க. இதுவரைக்கும் உங்களோட சேனல் க்ரோ ஆகாம இருக்கலாம். வியூவர்ஸ் இல்ல, சப்ஸ்கிரைபர் இல்லன்ற ஒரு டென்ஷன் இருக்கலாம். நீங்க வீடியோ போட்டிருப்பீங்க. உங்களோட வீடியோ வந்து அதிகபட்ச வியூஸ் போகல, மானிட்டேஷன் ஆகல, இல்ல மானிட்டேஷன் எரர். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்ல இனிமே வந்து பேச போறோம். தயவு செஞ்சு வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. அப்பதான் நான் போற அத்தனை விஷயமும் உங்களுக்கு வந்து சேரும். இது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, பொது சேவை மையம் சார்பா குடுக்குற விஷயங்கள், அதாவது ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஓட்டர் ஐடி கார்டு, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி அப்ளை பண்றது, எப்படி வாங்குறது, இது எல்லா விஷயமும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்ல அடுத்து கன்டினியூவா போஸ்ட் பண்ண போறோம். இதுவரைக்கும் நம்ம சேனல்ல வீடியோஸ் போடாம இருக்கோம். அதுக்கு காரணம் என்னன்னா, யூடியூப் சேனல்ஸும் சரி, வெப்சைட்டும் சரி நெறைய பேருக்கு வந்து ஓப்பன் பண்ணி குடுக்குற வேலை இருந்துச்சு. அந்த ப்ராஜெக்ட் ஒர்க்கால வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப சேனல் கொஞ்ச நாளா வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தோம். இனிமே வந்து பார்த்தீங்கன்னா, சேனல் கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா இயங்க ஆரம்பிக்கும். இனிமே வந்து பார்த்தீங்கன்னா, சேனல் வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கான தேவையான விஷயங்கள் வந்து சேரும். யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன தேவை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். முன்ன வந்து தம்ப்லைன் அப்படின்றது யூனிக்கா ரெடி பண்ணுவோம். யூனிக்கா எப்படி ரெடி பண்ணுவோம்? கேன்வா இருக்கு, போட்டோஷாப் தெரிஞ்ச போட்டோஷாப் மூலியமா ரெடி பண்ணலாம். எல்லாருமே சொல்ற விஷயம் தான். பட் ஆனா இன்னைக்கு ஏஐ மூலியமாவும் வந்து பார்த்தீங்கன்னா, தம்ப்லைனா ரெடி பண்ணிக்கலாம். தம்ப்லைன் ரெடி பண்ணிட்டோம். நமக்கு ஒரு லோகோ தேவை. லோகோ தேவை அப்படின்னா, நீங்க ஒரு பேர வச்சிருக்கீங்க. ஒரு உதாரணத்துக்கு நீங்க சேனல் வந்து தனியா வந்து காமனா வைக்கணும்னு அவசியமே இல்ல. உங்க நேம கூட உங்க சேனலுக்கு வச்சுக்கலாம். ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சேனலோட நேம் இருக்கா இல்லையா எப்படி சர்ச் பண்றதுன்னா, சர்ச்ல போங்க. அட்டுன்னு போட்டு சேனல் நீங்க என்ன பேர போடுறீங்களோ, என்ன பேர வைக்க போறீங்களோ அத போட்டு பாருங்க. ஆல்ரெடி யாராவது வச்சிருக்காங்களா? எத்தனை ஃபாலோவர்ஸ் இருக்காங்க? ஒருவேளை அவங்க ஃபாலோவர்ஸே இல்ல, சப்ஸ்கிரைபர்ஸே இல்ல அப்படின்னா, அவங்க எத்தனை சப்ஸ்கிரைபர் வச்சிருக்காங்க? ஒருவேளை அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸே இல்ல, ஒரு 4, 5 சப்ஸ்கிரைபர் தான் இருக்கு. ஆனா அதே நேம்ல இருக்கு அப்படின்னா, நீங்க அவங்க ரொம்ப நாளா வீடியோ போடலன்னா, நீங்க அந்த நேம யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க நேம் யூஸ் பண்ணீங்கன்னா, வீடியோ கன்டினியூவா போட்டீங்கன்னா, நீங்க ஆட்டோமேட்டிக்கா அவங்கள பீட் பண்ணி போயிடலாம். நீங்க அவங்களோட அதே நேம் தான் எடுக்கணும்னு அவசியம் இல்ல. எந்த நேம் வந்து ரேங்க் ஆகுமோ அத நீங்க சூஸ் பண்ணாலும் உங்க சேனல் வந்து க்ரோ ஆக வாய்ப்பு இருக்கு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா, அடுத்தது உங்களோட சேனல் தம்ப்லைனுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா, கம்பல்சரி வந்து டிஸ்கிரிப்ஷன் நம்ம கண்டமணிக்கு அடிக்கிறது டிஸ்கிரிப்ஷன் கிடையாது. நம்ம நினைச்சது நம்ம மைண்ட்ல ஏறதெல்லாம் ஒரு சிலர் வந்து அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா யூடியூப்ல நிறைய பேர் சொல்லுவோம், டிஸ்கிரிப்ஷன் 500 வேர்ட்ஸும் ஃபில் பண்ணுங்க. அதெல்லாம் கிடையாது. நீங்க வந்து பாத்தீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன்னா ஒரு ஹேஷ்டேக் வந்து ஒரு 10 இல்ல 5 கூட போட்டுக்கலாம். நீங்க அதிகபட்சம் நான் சொல்றேன். ஒரு 3 ஹேஷ்டேக் போட்டாலே போதுமானது. இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு 15 சேர்த்து போட்டுக்கிறது உங்க விருப்பம். டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நீங்க என்ன வீடியோ போட்டிருக்கீங்களோ, அது ரிலேட்டடான விஷயத்த நீங்க வந்து அவங்களுக்கு எடுத்து சொல்ல போறீங்க. அவ்வளவுதான். ஒரு சிலர் வீடியோ டைரக்ட்டா பார்க்க மாட்டாங்க. டிஸ்கிரிப்ஷன் பார்த்துட்டு கூட வீடியோ பார்க்குறவங்களும் நெறைய பேர் இருக்காங்க. டிஸ்கிரிப்ஷன் சர்ச் என்ஜின்ல கூட ஒர்க் ஆகும் தான். ஆனா நீங்க போடுற வீடியோ ரிலேட்டடா இருக்கான்னு யூடியூப் கண்டிப்பா பார்க்கும். இப்ப ஏஐ நீங்க ஒரு விஷயம் கொடுக்குறீங்க. கரெக்ட்டா அடுத்த செகண்டே உங்களுக்கு நீங்க சொன்ன விஷயத்த கேதர் பண்ணி சொல்லுது. ஒரு மனுஷனால அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டா செய்ய முடியாது இல்லையா? அதே மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, யூடியூபும் ஏஐ மூலியமாவும் சில விஷயங்கள் ஒர்க் ஆகுது. அதனால நீங்க போடுற விஷயம் என்னன்னு அதுக்கு தெரியும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, அதே வீடியோவ நீங்க போட்ட வீடியோக்கு சம்மந்தப்பட்டது. 2வது அதுக்கு கீழ வந்து உங்களோட சோசியல் மீடியா லிங்க்ஸ நீங்க ஷேர் பண்ணலாம். அது மட்டும் இல்ல அஃபிலியேட் மார்க்கெட்டிங் யூஸ் பண்ணீங்கன்னா, அதோட லிங்க்கும் நீங்க ஷேர் பண்ணலாம். சரிங்களா? வீடியோ வந்து டேக் பண்றது உங்களுக்கு கண்டிப்பா வந்து அடுத்தடுத்த வீடியோல அதுக்கு கீழ வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வீடியோவும் சேர்க்கிற விஷயமா நம்ம கண்டிப்பா சொல்லுவோம். இல்லனாலும் அந்த லிங்க்க நீங்க எடுத்து காப்பி பண்ணாலும் அதுல வந்து ஆட்டோமேட்டிக்கா ஒர்க் ஆகும். அடுத்து டேக்ன்னும்போது ஆட்டோமேட்டிக்கா ஜெனரேட் பண்ற டேக். நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு தலைப்பு கொண்டு போய் போடுவோம். டேக் வந்து பார்த்தீங்கன்னா, ஜெனரேட் பண்ணி குடுக்கும். அத தூக்கி வைப்போம். கண்டிப்பா அத விடவும் உங்களுக்கு என்ன தோணுது, உங்க வீடியோ ரிலேட்டடா அத போடுங்க. ஏன்னா, ஏற்கனவே ஒருத்தன் அடிச்ச டேக்க தான் உங்களுக்கு எடுத்து குடுக்கும். இல்லையா? அதனால நீங்க உங்களுக்கு ஓனா ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா? அத நீங்க குடுத்தீங்கன்னா, அது ஆல்ரெடி ரேங்க் ஆகாம கூட இருக்கலாம். மக்கள் மத்தியில அது அந்த ஒரு டேகால கூட நீங்க ரேங்க் ஆக வாய்ப்பு இருக்கு. அத நல்லா யோசிச்சுங்க. 2வது 30 நாளைக்கு 30 வீடியோ கம்பல்சரி போடுங்க. ஏன்னா, ஒரு நாளைக்கு ஒரு வீடியோன்னும்போது 30 வீடியோ கம்பல்சரி போட்டீங்க அப்படின்னா, அதுல ஒரு வீடியோ கண்டிப்பா ஓடும். நீங்க போடுற கன்டென்ட் ஆரம்பத்துல இருந்து 30 நாளைக்கு போடும்போது, மக்களுக்கு 30ல ஒரு வீடியோ பிடிக்காமலா போயிடும். கண்டிப்பா பிடிக்கும். அதனால அந்த ஒரு வீடியோ வந்து நல்லா க்ரோ ஆகும். அந்த வீடியோ உங்களுக்கு க்ரோ ஆயிடுச்சுன்னு வச்சுக்கங்க. அந்த வீடியோ ரிலேட்டடாவே அடுத்தடுத்த வீடியோ போடாதீங்க. அந்த 30 வீடியோல 29 வீடியோ விட்டுட்டு, அந்த ஒரு வீடியோவ பேஸ் பண்ணி அது எதுக்கு பிடிச்சிருக்கு, அதுல என்ன விஷயம் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னு ஒரு தடவ உட்கார்ந்து யோசிச்சீங்க அப்படின்னா, அந்த வீடியோவ பேஸ் பண்ணி நீங்க நெறைய வீடியோ கிரியேட் பண்ணலாம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா, உங்களோட ஃபாலோவர்ஸும் சரி, வியூவர்ஸும் சரி உங்களுக்கு அதிகமாவாங்க. யூடியூப் சேனல் ஆரம்பிச்சுட்டோம். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா, 2019க்கு முன்னாடி யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னா, மெயில் ஐடி இருந்து யூடியூப் சேனல் ஆரம்பிச்ச உடனே,
ஆட்சன்ல போயிட்டு நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இந்த யூடியூப்ல இருக்கிற அந்த ஐடியை கொண்டு போயிட்டு ஆட்சன்ல போட்டால் 24 மணி நேரத்துலேருந்து 30 நாள், அதாவது ஒரு மாதத்துக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டேஷன் ஆகிடும். எர்னிங்கும் அதிகமாக ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொரோனாக்கு அப்புறம் மக்கள் வந்து அதிகமாக யூடியூப்ல வர ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க கண்டென்ட் கிரியேட் பண்ணி போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா காம்படிஷன் அதிகமாகிடுச்சு. அதனால நல்லா தெரிஞ்சுக்கிங்க, காம்படிஷன்லாம் பெரிய விஷயம் இல்லை. உங்களோட தனி திறமை தான் முக்கியம் யூடியூபுக்கு. சரிங்களா? நீங்க யூடியூப் ஆரம்பிச்சு நல்லா ரன் பண்ணணும்ன்றது என்னோட நோக்கம். கண்டிப்பா நீங்க செய்வீங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம சேனல்ல இந்த விஷயம் இல்லாம பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் சர்வீஸ், அதாவது பொது சேவை மையம் ரிலேட்டடா நிறைய விஷயங்களை நம்ம கொடுக்கலாம்னு இருக்கோம். ஓட்டர் ஐடி கார்டு அப்ளை பண்றது, ஆதார் கார்டு, இது மாதிரி விஷயங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் ஆனா அது மக்களுக்கு தெளிவா எடுத்து சொல்லலாம். ஏன்னா ஏற்கனவே பொது சேவை மையம் மூலியமா மக்களுக்கு நம்ம நிறைய செஞ்சிருக்கோம். அதே மாதிரி உங்களுக்கும் சொல்லி கொடுத்தா நீங்களும் வந்து ஒரு வேளை பயனடையலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்துல மேற்கொண்டு வீடியோக்களை போடலான்னு இருக்கோம். அதுக்காக நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டிப்பா நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுங்க. நான் போடுற வீடியோ ஏதாவது ஒரு விதத்துல உங்களுக்கு பயனடையும். ஜூலை 15, 2025 அப்புறம் நிறைய யூடியூப் சேனல் வந்து பாத்தீங்கன்னா டிமானிட்டேஷன் ஆயிடும். வீடியோஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் போட்டீங்கன்னா ரொம்ப டஃபா இருக்கும்லாம் நிறைய சொன்னாங்க. அதெல்லாம் கிடையாது. அதே மெத்தட் தான் இப்ப ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அது ஏற்கனவே வந்து இந்த கண்டிஷனை கொஞ்சம் ஏற்கனவே இந்த ரூல்ஸை வந்து பாத்தீங்கன்னா இன்னும் வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படுத்திருக்காங்க. அவ்வளவுதான், மற்றபடி எதுவுமே இல்லை. நீங்க போடுற வீடியோஸ் ஃபுல்லா ஏஐ வீடியோஸ். இப்ப ஏஐ வீடியோஸ்ல வந்து எல்லாமே வந்து ரேங்க் ஆகாது, மானிட்டேஷன் ஆகாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் கிடையாது. ஏஐ வீடியோஸும் கண்டிப்பா ரேங்க் ஆகும், மானிட்டேஷன் ஆகும். ஆனா உங்களோட கண்டென்ட் சேர்ந்து இருக்கணும். ஒரு வீடியோ ரெடி பண்றீங்கன்னா உங்க வாய்ஸ் இருக்கட்டும். ஒரு வாய்ஸ் ரெடி பண்றீங்கன்னா அவங்க ஏஐ வீடியோவை நீங்க நடுவுல வந்து போடலாம். வாய்ஸ் ஓவரும் வீடியோ போடலாம். வாய்ஸ் டிமானிட்டேஷன் ஆகல, மானிட்டேஷன் பண்ண மாட்டாங்கன்றலாம் கிடையாது. வாய்ஸ் ஓவரும் உண்டு. உங்களோட கண்டென்ட்டை பேஸ் பண்ணி தான் யூடியூப் சேனல் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஃபாலோவர்ஸுக்கு கொண்டு போய் சேர்க்கிறோம், மானிட்டேஷன் கொடுக்கும். இன்னொருத்தவங்க வீடியோ தயவு செஞ்சு வந்து எடுத்து போட்டீங்கன்னா முன்ன பண்ற தவறு எல்லாருமே வந்து ஒரு வீடியோ இருக்கு, அதை எப்படி அப்படியே பண்ணி கொஞ்சமா எடிட் பண்ணி அப்படியே போட்டுருவாங்க. அதையும் போடாதீங்க. ஏன் அப்படின்னா யூடியூப் ஈஸியா கண்டுபிடிச்சிடும். யூடியூப் அப்போ உங்களுக்கு மானிட்டேஷன் போகும்போது வெரிஃபிகேஷன் நடக்கும். அந்த டைம்ல நீங்க பாத்தீங்கன்னா சேம் கண்டென்ட் வயலட், அதாவது இன்னொருத்தங்க கண்டென்ட் எடுத்து போட்டீங்கன்னா இந்த டிமானிட்டேஷன் பண்ணிடுவாங்க. திரும்ப வந்து பாத்தீங்கன்னா அதையெல்லாம் டெலீட் பண்ணி திரும்பவும் நீங்க வந்து உழைக்க ஆரம்பிக்கணும். அதை விட பெஸ்ட் என்னன்னா, நீங்க போடுற கண்டென்ட் ஓனாவே போட்டு அந்த இது பண்ணுங்க. சீக்கிரமா ரீச் ஆயிடலாம். 100% ஆகலாம். 30 வீடியோ கண்டிப்பா ஒரு நிறுத்தாம போட்டுக்கிட்டே இருங்க. உங்களோட வீடியோஸ் குறைஞ்சது 5 நிமிஷமாவது இருக்கணும். ஷார்ட்ஸா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட்ஸ், ட்ரெண்டிங் ஷார்ட்ஸ் போடுங்க. இன்னொருத்தவங்க ஷார்ட்ஸ் எடுத்து போடுறதை விட உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த பேசி போடுங்க. இதுல என்ன இருக்கு? இப்ப நான் மெக்கானிக்னா எனக்கு வண்டி சர்வீஸ் பண்ண தெரியும். அது எடுத்து போட்டனால வேற லெவல்ல ரீச் ஆயிடுவேன். அதே மாதிரி நான் ஒரு மொபைல் டெக்னீஷியனா மொபைல் எப்படி பிரிக்கிறேன், மொபைலை பத்தின ரிவ்யூ கொடுக்கலாம். இல்லைன்னா மொபைல் சர்வீஸ் பண்றது ரிவ்யூ கொடுக்கலாம். மொபைல் சர்வீஸ் பண்றது நம்ம சொல்லி கொடுக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா கம்பல்சரி. நீங்க சர்வீஸ் பண்ணா ஒரு மொபைல் வந்து ஒரு 100 ரூபாய் வாங்குறாங்கன்னு வச்சுங்க. இதே வீடியோ வந்து வைரல் ஆயிடுச்சுன்னா ஒரு வீடியோக்கு நீங்க 10,000 ரூபாய் கூட வாங்கலாம் இல்லையா? ஒரு மொபைல் வாங்குற சார்ஜ் சர்வீஸ்லேயே கிடைச்சிருது. அதனால கம்பல்சரி வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஓன் கண்டென்ட் போடுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த பேசுனீங்கனாலே உங்க யூடியூப் சேனல்ல நீங்க க்ரோ ஆயிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா திரும்பவும் சொல்றேன், ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. என்ன நினைக்கிறது கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.